தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்று மாடல் என இபிஎஸ் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழக அரசு தரப்பிலிருந்து டாப்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய உறுதியளிக்கப்படக்கூடிய ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்று மாடல் என்று இபிஎஸ் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா. இபிஎஸ்ஸினுடைய இந்த கண்டனம் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒரு ஏமாற்று மாடல் என்று குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டிக்கும் கூடிய வகையில ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஏமாற்று மாடல் திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்கும் திமுக அரசின் பித்தலாட்ட நாடகத்திற்கு கடும் கண்டனம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என 2021 தேர்தல் வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த 4.5 ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் அரசு ஊழியர்களின் தொடர் போராட்டங்களை சமாளிப்பதற்காக ஆட்சி முடிய போகும் நேரத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி இருப்பதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒன்றிய அரசு என்று எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் திமுக அரசின் முதலமைச்சர் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு தற்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 4.5 ஆண்டுகளாக அடுத்தவர்களின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை கொள்வதை அனைவரும் நன்கு அறிவார்கள் என்றும் அதை போலவே மத்திய அரசினுடைய இந்த திட்டத்திற்கும் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் அரசு ஊழியர்களை இதுவரை ஏமாற்றி வந்த நிலையில 2026 தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல அரசு ஊழியர்களின் போராட்டங்களை தற்காலிகமாக சமாளிப்பதற்கும் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமாக அறிவித்து மீண்டும் அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றி இருப்பதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்பார்த்தபடி பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை என்பதை பல அரசு ஊழியர்கள் உணர்ந்திருந்தாலும் இனிப்பு என்ற பெயரில் பொய்யை மூடி மறைத்த சங்க நிர்வாகிகள் புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகைப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் உண்மையை அரசு ஊழியர்கள் ஒரு நாள் உணர்வார்கள். தாங்கள் ஏமாற்றப்பட்டதையும் அதற்கு சங்க நிர்வாகிகள் துணை போயுள்ளதையும் அவர்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.